Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 159. ஓபன் பண்ணா போன எபிசோடு நம்மளுக்கு அந்த போட் எடுத்துட்டு சும்மா கெத்தா கிளம்புனானுங்கல்ல. அப்போ உசோப்புக்கு கொனிச நினைச்சு கவலை, ஏன்னா இவங்களை காப்பாத்த போய் இப்ப அவளும் மாட்டிட்டாளே. இதனால அவ பெரிய பெரிய பஞ்சாயத்தெல்லாம் இன்னும் மீட் பண்ண போறான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவான். நல்ல வேலை அந்த ஸ்கை நைட்டுங்கிறவன் வந்தான். ஏன்னாதான் ஆளு பார்க்க ஒரு மாதிரி மார்க்கமா இருந்தாலும் நல்லவனாதான் இருக்கான். இப்போதைக்கு இவங்களுக்கு அவனை விட்டா வேற ஆளும் இல்ல. சஞ்சிக்கு கொனிச பத்திரமா பாத்துக்கணும்னு தான் ஆசை, ஆனா கூடவே கூப்பிட்டு போக முடியாதுல்ல. அது இன்னும் பஞ்சாயத்து. இவங்களே ஆப்பத்தேடி தான் போயிட்டு இருக்காங்க. அவளையும் சேர்த்தி கூட்டு போனா அது இன்னும் பிரச்சனை. இப்ப இவங்க போற இடமே பலி கொடுக்குற இடம் தான். அங்க இன்னும் இவங்களுக்கு பயங்கரமான சோதனை எல்லாம் காத்துட்டு இருக்கு. அதனால பார்த்துதான் போகணும்பா. ஆல்ரெடி வண்டி செம ஸ்லோல போயிட்டு இருக்குது. வேவர் கூட கம்பேர் பண்ணா இது சொங்கி மாதிரி இருக்கு. இப்படியே போனா இன்னும் எத்தனை ஜென்மம் ஆகுமோ தெரியலன்னு சொல்லி புலம்பிட்டே போவாங்க. அப்படி போனவனுங்க அந்த காட்டுக்கிட்ட வந்துட்டானுங்க. உசோப்பெல்லாம் கதருவான், அடேங்கப்பா எத்த தண்டி காடுன்னு. ஏன்னா அங்க இருக்க மரம் எல்லாமே வேற லெவல் சைஸ்ல இருக்குது. இதுல இருக்க ஃபாரஸ்ட் மாதிரி தான் மேப்ல இருக்கான்னு செக் பண்ணி பாப்பாங்க. ஆனா இந்த ஃபாரஸ்ட்டுக்கும் அதுக்கும் சம்மதமே இல்ல. மேப்ல நார்மல் ஃபாரஸ்ட் தான் போட்டிருக்காங்க. ஆனா இது ஜெய்ஜாண்டிகா இருக்கு. அட 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மேப் ஆச்சே. சோ அதுக்குள்ள ட்ரீஸ் எல்லாம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும் போல. ஆனா இவ்வளவு பெருசு வளரணும்னா கண்டிப்பா 1000 வருஷமாச்சும் ஆகணும். ஆனா பாக்குறதுக்கு நல்லா இருக்குன்னு நம்மளுக்கு என்ஜாய் பண்ணிட்டே போவாங்க. லூஃபிக்கு அந்த மரத்துல எல்லாம் ஏறி குரங்க மாதிரி தவி தவி விளையாடணும்னு ஆசை. குரங்கு பையதானே, அப்படித்தான் இருப்பான். அப்படியே பொறுமையா உள்ள போவாங்க. வழியில ஸ்டாச்சு எல்லாம் வச்சு தீயெல்லாம் கொளுத்தி விட்டு ஏதோ வெல்கம் பண்ற மாதிரியே இருக்கும். பார்க்கும் போதே தெரியுது இதான் என்ட்ரன்ஸ்னு. இன் கேஸ் இவங்க திரும்பி போகணும்னா இதுதான் கடைசி சான்ஸ். உசோப்பு கிட்ட கேட்டா அதுக்கு பாசிபிள் இருக்கான்னு கேட்பான். அவனுக்கு இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது திரும்பி போகணும்னு தான் தோணுதாமா. உடனே லூஃபி வா போலான்னு கூப்பிடுவான். அட மூதேவி முன்னாடி இல்லடா பின்னாடின்னு அதை கண்டுக்கவே மாட்டான். அப்புறம் என்ன, எல்லாம் அங்க இருக்க ஸ்டாச்சுஸ் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போவாங்க. அதை பார்க்கும்போது உசோப்புக்கு பயங்கரமா தான் இருக்கு. பையன் நடிகிட்டே உட்காந்துட்டு இருப்பான். எப்ப என்ன ஆகுமோ தெரியலடா சாமின்னு. சோ இப்படி நம்மளுக்கு அப்படியே டிராவல் பண்ணி உள்ள போய்கிட்டே இருக்கும்போது அங்க காட்டுக்குள்ள வித்தியாசமா இருக்க அனிமல்ஸ் எல்லாம் கத்திட்டு இருக்குமா. அந்த சத்தத்தை கேட்டுமே பயங்கரமா பயப்படுவாங்க. மெயினா உசோப்பு. அவனுக்கு மனசை தேத்துற மாதிரி எதையாச்சும் சொல்லி சமாளிப்பாங்க. அதாவது இது காடு தானே, சோ ஏதோ ஒண்ணு நடமாடிட்டே இருக்கும், சத்தம் போட்டுட்டே தான் இருக்கும். பயப்படான்னு சொல்லி கூட்டு போவாங்க. மறுபடியும் பார்த்து பீதியாவான். என்னடானா சுத்தி ஏகப்பட்ட கப்பல் ரெண்டா உடஞ்சு அப்படியே கரை ஒதுங்கி கிடக்கும். காடு தானப்பா, அப்படித்தான் இருக்கும்பா. ஏன்டா உங்களுக்கே நியாயமா இல்லையாடா? எதோ நடமாடுது, அது இது கத்துனா பரவாயில்ல, கப்பல் ஏன்டா இங்க கண்டபடி உடஞ்சு கிடக்கணும்? மொத்தத்துல நம்மள கூப்பிட்டு போய் பலி கொடுக்க போறாங்கன்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டான். லூஃபி ஃபாரஸ்டுக்குள்ள இப்படி தாயா இருக்கும். ஃப்ரீயா உடனே சிரிச்சுக்கிட்டே போவான். உடனே சஞ்சி இல்ல வேகமா பெடல் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு சைடு சஞ்சியும் இன்னொரு சைடு உசோப்பும் வேகமா துடுப்பு போடுவானுங்க. ஏன் என்னாச்சு, எதுக்காக இப்படி பண்றானுங்கன்னு அப்படியே திரும்புவான். பார்த்தா சைடுல இருந்து ஒரு பெரிய பிளேடு ஒண்ணு அப்படியே வெட்டுறதுக்கு வரும். அதுல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆவானுங்க. இதை பார்த்து தான் பயந்து போய் துடுப்ப வேகமா போட்டிருக்கானுங்க. அது போய் அங்க இருக்க உடஞ்ச போட்ல இடிச்சதுல அந்த போட்டே தனித்தனியா பிச்சுக்கிட்டு போயிரும். என்னடா இவ்வளவு கொடூரமா இருக்குன்னு லூஃபியே ஒரு செகண்ட் அலண்டு போயிருவான். இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, அடுத்தடுத்து இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளேடு வந்துகிட்டு இருக்கு. லூஃபி எல்லாம் துடுப்பு போறத ஸ்டாப் பண்ணிடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு பைத்தியக்காரத்தனமா போடுங்கன்னு சொல்லி அப்படியே கத்துன்னு கத்துவான். எல்லாம் அடிச்சு புடிச்சு வேகமா பெடல் பண்ணி அந்த பிளேட்ல இருந்து எஸ்கேப் ஆவாங்க. அதுவும் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்மளுக்கு நிக்கிற மாதிரி இல்ல. அப்ப கடைசியா ஒரு பிளேட்ல மாற்ற மாதிரி இருப்பாங்களா. லூஃபி என்ன பண்ணுவான், நம்ம உசோப்ப போட்டை ஓட்ட விட்டுட்டு அவன் தண்ணியில கைய வச்சு பசூக்கான்னு ஒரு அடி அடிப்பான். அப்படியே போட்டு பிச்சுக்கிட்டு பறந்துரும். லூஃபி மட்டும் இதை பண்ணாம விட்டுருந்தானா கண்டிப்பா இந்த பிளேடு கப்பலை வெட்டி கண்ணா பின்னானா இருப்பாங்க. எப்படியோ சேஃப்டியா அந்த லேண்டும் ஆயாச்சு. இனி பஞ்சாயத்து லேண்ட் வேகமா போனா அடுத்து இன்னொரு ஆப்பு என்னடான்னா, மரத்தால செஞ்சு வச்சிருக்க ஈட்டியை வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே அங்க மெக்கானிசம் ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க. ஆளுங்க யாராச்சும் என்ட்ரானா அதுவே அட்டாக் பண்ணும் போல. சோ அப்படி நம்ம ஆளுல கண்டமேனி அட்டாக் பண்ணுமா. இவங்களும் அந்த கப்பலை வச்சுக்கிட்டு குதிப்பாங்க, ஜம்ப் பண்ணுவாங்க, உருளுவாங்க, பெறலுவாங்க. எல்லாத்துலயும் முடிஞ்ச அளவுக்கு எஸ்கேப் ஆயிட்டே தான் இருப்பாங்க. சஞ்சய் அவனால முடிஞ்ச அளவுக்கு அடிச்சு திருக்க விடுவான். ஆனா அதுங்க வந்துகிட்டே தான் இருக்குங்க. நம்ம ஆளுகளால எதுவுமே பண்ண முடியல. ஏகப்பட்ட போட்லயே வந்து குத்திட்டு நிக்குங்க. லூஃபி என்ன பண்ணுவான், அவன் பாடியை யூஸ் பண்ணி மின்னல் வேகத்துல சுத்தி எப்படியே கஷ்டப்பட்டு அந்த ஈட்டி எல்லாத்தையுமே தடுத்துருவான். பஞ்சாயத்து ஓவர் இப்ப அதுல இருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வந்துட்டாங்க. இதுக்கப்புறமும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை. ஆனா உள்ளுக்குள்ள பீதி இருக்கு, ஏதாச்சும் கிளப்பிட்டு வந்துருமோன்னு. அப்படி சொல்லி வாய மூல காட்டுக்குள்ள இருந்து மின்னும். இப்ப என்னன்னு பார்த்தா ஷார்ப்பான எட்ஜஸோட ஏதோ ஒண்ணு பிளேட் மாதிரி சும்மா வேகமா சுத்திட்டு வரும். ஜஸ்ட் மிஸ்ல அதுல இருந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்க. சரி தப்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தா அது போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வருது. அதாவது சுத்தி சுத்தி நம்ம ஆளுகளை எய்ம் வச்சு அட்டாக் பண்ணுது. ஐயோ தொக்கா மாட்டிட்டோமே, என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு கதறிட்டு இருப்பானுங்க. அப்படியே கட் பண்ணி இவங்க சைடு காட்டுறாங்க. அந்த சூப்பர் எக்ஸ்பிரஸ் லாப்ஸ்டர் இவங்களை ஏதோ ஒரு உயரமான இடத்துல கொண்டு வந்து விட்டுருச்சு. இதுதான் அப்பர் யாரா, ஒருவேளை இங்கதான் பலி கொடுப்பாங்களோன்னு ஒரு டவுட். அப்ப நம்ம சாப்பரு ஏன் நம்பி சாக்ரிஃபைஸ்னா என்னன்னு கேட்பான். ஒன்னும் இல்ல, கடவுளுக்காக உயிரோட இருக்கும் போதே உன்னைய பலி கொடுக்கறதா சாக்ரிஃபைஸ் பாலா. ஐயோ அப்ப நம்மள உயிரோட வச்சு கொளுத்துவாங்களான்னு யோசிச்சு பாப்பான். ஆல்ரெடி பயந்தாங்கோலி உள்ளுக்குள்ள இன்னும் பீதியாகும். இல்ல ராபின் மேபி அப்படியும் கூட இருக்கலாம்பா, நம்ம யோசிக்கிறது அவ்வளவு சத்தமாவா வெளியில கேக்குதுன்னு முழிப்பான். உடனே ரோபின் என்ன சொல்லுவா, என்னவா இருந்தா என்ன, எப்படி
எப்படி இருந்தாலும் கடவுளுக்காக உயிரை கொடுக்க போறோம், ஏன் கவலைப்படுறேன்னு கேட்டா, ஐயோ அப்ப நம்ம உயிரோட இருக்கும் போதே சாகணுமான்னு சொல்லி பயந்து போய் பின்னாடி சாய்வானா. சோ அங்க இருக்க படிக்கட்டுல கண்ணா பின்னாடி கீழே விழுந்து கூச்சி கூச்சி கீழே போய்கிட்டே இருப்பான். ஐயோ இவனோட அட்டூழியம் தாங்க முடியேன்னு ஜோரோ காப்பாத்த கிளம்புவான். நல்ல வேலை ரோபின் இருந்ததுனால அவ கைய வர வச்சு சாப்பரை காப்பாத்திடுவா. சரி பஞ்சாயத்து ஓவர்னு பார்த்தா திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு பெரிய சைஸ் ஷார்க் ஒன்னு பிச்சுக்கிட்டு வரும். ஐயோ செத்தண்டா சிவனாண்டின்னு கத்திட்டு இருக்கும் போதே நம்ம ஜோரோ உள்ள என்ட்ரி கொடுத்து ஒரே அடி. நம்ம எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுருவா, என்னப்பா இது இத்தாத்தண்டி இருக்கேன்னு. ராபின் மேபி இது ஸ்கை ஷார்க்கா இருக்கும்பா, எங்க சாப்பர் அடிச்சு புடிச்ச மேல வந்துருவான். ஆனா என்ன ஜோரோ தான் அவனை காப்பாத்த போய் தண்ணிக்குள்ள போய் விழுந்துருவானா. அது ஜோரோவை சாப்பிடறதுக்காண்டி வெறி கொண்டு வரும். நம்மால அப்படியே தண்ணிக்குள்ள போய் தேடி பார்ப்பான், எங்கேயுமே இல்ல. அந்த டைம் நைஸா பின்னாடி வந்து ஒரே கவா வரும். ஆனா நம்மால ஜஸ்ட்ல எஸ்கேப். உடனே ஜோரோவை மேல தள்ளி விட்டு அதுக்கப்புறம் வேகமா கடிக்க வருமா. அவனால டக்குன்னு ரியாக்ட் பண்ண முடியல, ஏன்னா இந்த வாட்டரோட டென்சிட்டி அதிகமா இருக்கு போல. உடனே என்ன பண்ணுவான், அது கவ வரும்போது இடையில கத்திய கொடுத்து அதோட வாயை மூட முடியாத மாதிரி பண்ணிடுவான். அது உடனே ஜோரோவை தூக்கிட்டு வேகமா மேல போகும். அதே நேரம் இங்க அந்த ஷார்ப்பான பிளேடு ஒன்னு சுத்தி சுத்தி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்குதுல, அதுல கஷ்டப்பட்டு லெப்டுக்கா ரைட்டுக்கான எஸ்கேப் ஆகி போயிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த பிளேடு அங்க இருக்க மரத்துல போய் இடியுது. அவ்வளவுதான், அந்த மரமே ரெண்டா பொளந்துருது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல். நம்ம ஆளுக மேல மட்டும் வந்து பட்டுச்சு, கண்டிப்பா 2 துண்டா போயிருவாங்க. நல்ல வேலை அதுகிட்ட மாட்டாம தப்பிச்சிருவாங்க. என்ன உசோப்பால முடியல, கத்திட்டு கிடப்பான். இனிமேட்டு யார் செத்தா எனக்கு என்ன, என் உசுர் எனக்கு முக்கியம், நான் பேசாம திரும்பி போறேன்பா. வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி சமாளிச்சு அப்படியே எடுத்துட்டு போவானுங்க. இதுல இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா, இங்க இருக்க விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது இவங்க சேஃப்டியா ரிட்டர்ன் ஆவாங்களா இல்லையானே தெரியலையே. கஷ்டம் தான் சொல்லிட்டு இருக்கும் போதே மறுபடியும் அந்த ஷார்ப்பான பிளேட் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும். லூஃபிக்கு செம காண்டாயிருமா, இன்னைக்கு அதை அடிச்சு தெறிக்க விட்டுறேன்னு கைய மடக்கி நிப்பான். என்னாச்சுன்னு தெரியல, அப்படியே நின்றுவான். சோப்பு தான் அப்படியா இப்படிக்கான்னு திருப்பி கப்பலை முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்திட்டு கிடப்பான். அது மறுபடியும் எங்க போச்சுன்னு தெரியல, ஆனா ஆளக்கானோம். இப்ப உசோப்புக்கு கடுப்பு என்னன்னா, இவ்வளவு தூரம் வந்துட்டாங்கல்ல, இனிமேட்டெல்லாம் திருப்பி போறதுக்கு வாய்ப்பே இல்ல, என்ன பண்ணுவேன்னு புலம்புவானா. ஏன்டா திரும்பி போணுமான்னு கேட்டா, அப்ப உனக்கு சாகணுமாடான்னு சண்டைக்கு வருவான். மறுபடியும் எங்கேயாச்சும் அது வந்துருமோன்னு பின்னாடி பாத்துக்கிட்டே முன்னாடி பார்க்க முட்டுவானுங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் ஏதோ சத்தம் கேக்குதுன்னு திரும்பினா பெரிய சைஸ்ல ஏதோ புழு மாதிரி ஒண்ணு கவ வரும். சஞ்சி பாஞ்சு போய் ஒரே மிதி, அவ்வளவுதான் தெரிச்சிரும். பார்க்க நீளமா இருந்தவன அது என்ன பாம்பாங்கிற மாதிரி ஏப்பான். லூஃபிக்கு இதெல்லாம் பார்த்தவன செம ஜாலியா இருக்கு, என்ஜாய் பண்ணுவான். ஆனா உசோப் என்ன சொல்லுவான், மேபி இதுதான் இவங்களோட சோதனையா இருக்குமோன்னு. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, இன்னுமே இவங்க ஃபாரஸ்டுக்குள்ள முழுசா என்ட்ராகல. இப்ப பிரச்சனை என்னன்னா, இவங்க இங்கேயே ஸ்டாப் ஆயிட்டாங்க. இதுக்கு மேல இவங்களால மூவ் பண்ண முடியலனாலே அது பெரிய பஞ்சாயத்து தான். சஞ்சி தெளிவா சொல்லிடுவான், என்னானாலும் சரி எல்லாத்தையுமே தட்டி தூக்கிட்டு ஸ்ட்ரைட்டா போய்கிட்டே இருக்கும், அப்பதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்த முடியும்னு கேத்தா சொல்ற. அதோட இவங்க 3 பேருமே செம ஷாக்ல இருக்காங்க. சாப்பர்லாம் பயந்து நடிக்கிட்டு இருப்பான், ஏன்னா ஜோரோ அந்த ஷார்க் மீனை அட்டாக் பண்ணிக்கிட்டே தண்ணிக்குள்ள குதிச்சிட்டான்ல. அதுக்கப்புறம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. ஒருவேளை உள்ள மாட்டிட்டானோன்னு ஒரு சின்ன பீதி. அப்படியே அவன் மாட்டிட்டாலும் இவங்களால எதுவும் பண்ண முடியாது. அப்பதான் அவனை காட்டுறாங்க, அவன் அதோட வாய்க்குள்ள அது வாயை மூடாம கத்திய வச்சு லாக் பண்ணிட்டு இருக்கான். வெளியில அப்படியே தெரிச்சு வரும். சாப்பர்லாம் கதறுவான், ஏன்னா கொஞ்சம் விட்டா அது ஜோரோவை கண்டிப்பா சாப்பிட்டுரும். அப்படியே மேல வந்தவன் மறுபடியும் டப்புன்னு தண்ணிக்குள்ள போயிருவான். ஐயோ என்னாகுமோ ஏதாகுமோன்னு தெரியல, அத்தனை பேரும் பேன்னு இருப்பாங்க. ஒருவேளை ஜோரோவை அது தின்றுச்சுன்னா என்ன ஆகும், அவ்வளவுதான், இவங்களை காப்பாத்த ஆளே இல்ல. ஒருவேளை தின்றுச்சோன்னு வேற ஒரு டவுட். அப்படி சாப்பிட்டு இருந்தா அந்த கிளவுட் மொத்தமுமே ரெட்டா இருக்குமே, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆகல. என்ன இதை சொன்னதுக்கு நமிக்கு தான் செம காண்டாவும். அந்த டைம் தண்ணிக்குள்ள படாத பாடுபட்டு இருந்த ஜோரோ செம காண்டாயி, இதுக்கு மேல எல்லாம் இது கூட போராட முடியாது, எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லி அப்படியே அந்த மீனை ஓங்கி ஒரே குத்து, அவ்வளவுதான், அப்படியே தெரிச்சடிச்சு போய் விழும். நம்மளே கேஷுவலா வருவான். எங்க இவங்க எல்லாம் வாய பொழந்துருவாங்க, அடேங்கப்பா என்ன அடின்னு. மறுபடியும் ஒரு வேளை வருமோன்னு பார்த்தா அதான் இல்ல, மண்டவிங்க போய் அப்படியே மேல மேந்துட்டு இருக்கும். ஜோரோவே கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு கடுப்புல மேல வந்துட்டு இருப்பான். ஏல நமி, என்னப்பா நீ ஸ்வாட்ஸ்மேன் ஆச்சே, கைய வச்செல்லாம் அட்டாக் பண்றேன்னு கேப்பா. சாப்பர் பாராட்டுவான், ஆனா நமி தான் விடாம நக்கல் பண்ணுவா. உன் கௌரவம் எல்லாம் எங்க போச்சு, கத்திய வச்சு மட்டும் தான் சண்டை போடுவேன், இப்ப மட்டும் ஏன் இப்படி அடிச்சான்னு கேட்டவன அவன் காண்டாயி பேசாம போறியான்னு கத்திடுவான். அப்பதான் அவங்க இருக்க இடத்த சுத்தி காட்டுறாங்க. அப்பவே ஒரே ஒரு ஷார்க் மட்டும் தானே இருந்துச்சு, ஆனா இப்ப 3 என்ன வந்துருச்சுங்க. இதெல்லாம் பார்க்கும் போதே தெரியுது இவங்களால இங்கே எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாதுன்னு. ஜோரோக்கு என்ன டவுட்னா, எதுக்காக அந்த ஜெயண்ட் லாப்ஸ்டர் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துச்சுன்னு தெரியல. ஒருவேளை இங்கதான் ஹெவன் ஜட்ஜ்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களோன்னு ஒரு சின்ன டவுட். அந்த டைம் கப்பலை நோட் பண்ணுவாங்க, பார்த்தா பயங்கரமான டேமேஜ். இந்த டேமேஜோட எல்லாம் கண்டிப்பா இவங்களால கப்பல் எடுத்துட்டு கிளம்பலாம் முடியாது, தண்ணி உள்ள போந்து முங்கிடுவாங்க. அதனால சாப்பர்ட்ட சொல்லி ஏதாச்சும் பண்ணி அதை சரி பண்ண சொல்லுவான். ஜோரோ ஏதாச்சும் பிளான் பண்றானான்னு கேட்டா, அவன் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள போய் செக் பண்ண போறானாமா. எப்படியும் இவங்களை தேடி இந்த இடத்துக்கு லூஃபி வருவான். அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கிளம்பிடலாம்ல. லூஃபி ஆல்ரெடி நமி கிட்ட சொல்லியிருக்கானே, எங்கேயாச்சும் தொலைஞ்சிட்டீங்கன்னா அங்கேயே இரு, நான் காப்பாத்த வருவேன்னு. அதையே செய்வோம்பா. நமிக்கு காண்டாவும், ஏன்னா நம்ம பையன் இப்படித்தான லூசுத்தனமா ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பான். அந்த டைம் ரோபின் என்ன பண்ணுவா, அந்த இடத்த அப்படியே ஒரு லுக் விடுவா. அப்படி என்னதான் இங்க பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாக்குறதுக்காக. அப்ப நம்ம சாப்பர் நீ காட்டுக்குள்ள ஏன் போறேன்னு கேட்பான். வேற இருக்கு, இது காடோட ஐலாண்டுன்னு சொன்னாங்கல்ல, சோ கடவுளை போய் நேர்ல மீட் பண்ண போறானாமா. நமி அதெல்லாம் வேண்டாம், இது மோசமான ஐடியாம்பா, ஏன்னா ஏதாச்சும் போய் வம்பிழுத்து வச்சிட்டான்னா அவன் என்ன சொல்லுவான், அவர் எப்படி நடந்துக்கிறாரோ அதை வச்சுதான் நான் நடந்துக்குவேன்பா. சாப்பர் பார்த்துட்டு அசந்துருவான், ஜோரோ கடவுளை விட ஸ்ட்ராங்கான ஆளான்னு. அட நமி எதுக்கு பயப்படுவான்னா, ஒரு 4 பிரீஸ்டுங்க ஐலாண்டுக்குள்ள சுத்திட்டு இருக்காங்கன்னு பகையா சொன்னாருல. இப்ப ஜோரோ போய் ஏதாச்சும் பஞ்சாயத்து எழுத்து வச்சான்னா கண்டிப்பா கடவுள் காண்டாயி கடவாயிலேயே குத்துவாரு. அதனால கொஞ்சம் காமன் சென்ஸை யூஸ் பண்ணு, தேவையில்லாம போய் கடவுளை கடிச்சு வச்சுட்டு வராத, பேசாம இரும்பா. அவன் கேஷுவலா, சரி இப்ப இது வரைக்கும் நான் எதையுமே கடவுள்
கடவுள்கிட்ட வேணதே இல்லம்பா. உடனே சாப்பர் எப்பா நீ செம மாசுப்பா கொலை மாசுப்பான்னு அவனை புகழ்ந்து தள்ளுவான். நமியால முடியல, நமக்குன்னு வந்து வாச்சிருக்கானுங்களே நன்னாரிப்பா இல்லையன்னு. இதுல வேற அவரை நம்பவே நம்பாதீங்க, நான் நம்பல, அதனாலதான் எனக்கு அவர்கிட்ட எந்த வேலையும் இல்லாமா. உடனே நம்பி கடவுளே எனக்கும் அந்த பாவப்பட்ட ஜென்மத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, ப்ளீஸ் அவன் பேசின பேச்சுக்கு என்னைய தண்டிச்சிடாதீங்கன்னு கெஞ்சி எஞ்சிட்டு இருப்பான். ஆனா சாப்பரு எப்பா நீ சூப்பருமா. இங்க இவனு அப்படியே கப்பல்ல பொறுமையா வந்துட்டு இருப்பானுங்களா. உசோப்பு இதுக்கு மேல எந்த ஒரு பஞ்சாயத்தும் வரக்கூடாதா சாமிங்கிற மாதிரி சொல்லுவான். லூஃபி என்ன சொல்லுவான், இது வெறும் வார்மப், நமக்காண்டி லாங் சைஸ் அருவாவோட அங்க பிரீஸ்டுங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இனிதாண்டா விளையாட்டே இருக்குமா. ஏன்டா ஏன் உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? இப்ப நம்ம என்ன சாதனையா பண்ணிட்டு வரோம், ஏகப்பட்ட சோதனையை தாண்டி வந்துட்டு இருக்கோம்டா, ஏன் உசுர வாங்குற என்ன ஒண்ணு. சஞ்சி என்ன சொல்லுவான், இவங்க கப்பலை வாங்குறதுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு பயங்கரமான பவர் வந்து அட்டாக் பண்ணிச்சுல்ல, அது எப்படி ஒர்க் ஆகுது என்னன்னு தெரியல, ஆனா அது சாதாரண பவரே இல்ல, அந்த பவரை வச்சு ஒரு அடி அடிச்சா போதும் கண்டிப்பா எவனா இருந்தாலும் காலி. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த காட் எனரு ரொம்ப மிஸ்டீரியஸான ஆளா தான் இருக்காரு. நடந்த பிரச்சனை எல்லாம் வச்சு பார்க்கும்போது கான்ஸ்டன்டா இவங்க எல்லாத்தையுமே வச்சக்கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. அப்ப லூஃபி நிஜமாவே அந்த கடவுள் அந்த டவுன்ல இருக்காரான்னு கேட்பான். ஏன்னா நம்மளால கரெக்டா ஈம் வச்சு அடிச்சாங்கல்ல, அதுலதான் நம்மளுக்கு டவுட். இப்ப இன்னொரு மேட்டர் என்னன்னா, இவங்க அந்த கடவுளை பத்தி தான் பேசிட்டு போறாங்க, அவரால் தான் இப்ப ஈஸியா எல்லாத்தையும் எங்க இருந்து வேணாலும் பார்க்க முடியுமே, இப்ப கூட பாத்துக்கிட்டே இருக்கலாம்னு உசோப்பு பீதி ஆவான். சஞ்சய் நீ எப்பண்டா இதெல்லாம் நம்ப ஆரம்பிச்ச, நீ இங்க இருக்கிற ஆளு கூட கிடையாது, அப்புறம் அதெல்லாம் நம்பிட்டு இருக்கேன்னு கேட்பான். இப்ப உசோப்பை பொறுத்த வரைக்கும் மேட்டர் அது இல்ல, எப்பவுமே கடவுள்னா கிரேட் தான். சோ அப்படிப்பட்ட பெரிய மனுஷங்களை தலைவணங்கிறது ஒண்ணும் தப்பு இல்லையே, அதுக்கப்புறம் எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டாம்ல, அதனாலதான் சொன்னானாமா. சஞ்சயை பொறுத்த வரைக்கும் நல்ல கடவுள் மட்டும் இல்ல கெட்ட கடவுள்களும் இருக்காங்க அப்படின்னு மாத்தி மாத்தி பேசி ஒரே கலவரம். அப்ப சஞ்சய் நம்ம அடுத்த கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு சொல்லுவானா. என்ன சொல்றான்ட்டு ஃப்ரண்ட்ல பார்த்தா இதுக்கு முன்னாடி பார்த்தாலே ஒரு பெரிய சைஸ் புழு, அது வாயை பொழந்துக்கிட்டு சும்மா பாஞ்சு வரும். ஐயோ மறுபடியுமான்னு உசோப்பு தொண்டையிலேயே கத்திட்டு இருப்பான். அதே நேரம் இங்க ஜோரோ மரத்து மேல ஒரு விழுது ஒண்ணு பாப்பானா, அவ்வளவுதான் இதை வச்சே காட்டுக்குள்ள போயிடலான்னு முடிவு பண்ணிடுவான். ஜோரோ போறானவன நம்ம ரோபினும் நானும் கூட வரேன்பா, அப்படி அவன் யாரையாச்சும் கூட்டு போனானா உங்களுக்காண்டி அவனு வெயிட் பண்ணும், அது அவனோட வேகத்தை ஸ்லோ பண்ண மாதிரி ஆயிரும்ல. இதை சொல்லிட்டு இருக்கும் போது அங்க நமி கத்திட்டு இருப்பான், எங்கய்யா அப்படி போறீங்கன்னு. அப்பதான் ரோபின் அங்க இருக்க கல்வெட்டுகள் எல்லாத்தையுமே காமிச்சு இதுல இருக்க ஆல்டரை 1000 வருஷத்துக்கு முன்னாடியே பில்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் திங்ஸ் எல்லாம் பார்த்தா நம்ம ரோபினுக்கு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்குமே. சோ அதனால அதை ரிசர்ச் பண்ணி அதோட கிரேட் ஹிஸ்டரியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவா. ஏன்னா அதை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அதுல ஏகப்பட்ட புராண கதைகள்லாம் இருக்குமாமா. சின்ன சின்ன நகையை வச்சு கூட அவ பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் கண்டுபிடிப்பாளாமா. நகையை கண்டுபிடிக்க போறான்னு சொன்னதுமே நமி நானும் வரேன் நீர்வா. உடனே சாப்பர் கத்துவான், இவ்வளவு நேரம் பயந்துட்டு இருந்தா இப்ப மட்டும் என்னன்னு. அவ சாப்பர் கிட்ட ஹிஸ்டாரிக்கல் இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம்பா, ஆனா சாப்பருக்கு அவ கண்ணுல பெரிஸ் தான் தெரியுது. அட இத்து போனவளை பெரிஸ் காண்டி உயிரியே விட்டுவா போலன்னு காரிட்டு துப்புவான். இங்க இவங்க என்ன பண்ணுவாங்க, மரத்து மேல இருக்க அந்த விழுதை எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஜோரா தான் குதிக்க போறான். அவன் நல்லா அந்த விழுதை இழுத்து பார்த்து டைட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஜம்ப், இதுல வேற டார்சான் மாதிரியே கத்திட்டு போவான். அவன் போய் சேர்ந்த உடனே அடுத்து ராபின் சும்மா சல்லன்னு போவா. என்ன இவங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது கீழே ஜோரோ அடிச்சு போட்டானே ஷார்க், அது செத்துருச்சு போல. அத மிச்ச ஷார்க் எல்லாம் வந்து ரவுண்ட் வெட்டுங்க. ஒரு வழியா இங்க ராபின் போய் சேர்ந்துட்டா, இனி அடுத்து போக வேண்டியது நமி தான். அவளுக்கு சரியான பீதி, ஏன்னா இவங்க இருக்க இடம் ஹைட், ஆனா போய் லேண்ட் ஆக வேண்டிய இடம் கீழே இருக்கு. இப்படி அவளே நடுங்கிட்டு இருக்கா. இந்த ரோபின் சும்மா இல்லாம அட வெறும் 50 மீட்டர் தாமா, கொஞ்சம் மிஸ் பண்ணினா போதும் நீ செத்துருவேன்பா. அட சண்டாளி கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இரும்பா. இங்க இந்த செத்து போன மீனை ரவுண்டு கட்டுச்சுங்கல்ல, அதுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த மீனை கண்ணா பின்னான்னு சாப்பிட ஆரம்பிக்குங்க. அதை பார்க்கும்போது நமிக்கு இன்னும் பீதி ஆயிரும். ஏன்னா கீழே விழுந்தா அவ்வளவுதான், மீன் இவ்வளவு குத்துகறி போட்டு தின்னுரும். சாப்பர் பார்த்துட்டு நீ கண்டிப்பா போணுமாம்பா, நான் போயே தீருவேன், என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு ஜம்ப் அடிப்பா. அப்படியே ஸ்வைன்னு கீழே இருக்க மீனெல்லாம் தாண்டி தான் போவா. நல்ல வேலை டப்புன்னு வெளியே வந்து கவலை. ஆனா என்ன ஆப்போசிட்ல மரம் இருக்கு, வேகமா வேற போறாளா. ஐயோ என்ன பண்ணுவேன்னு கதறுவா. அவ்வளவுதான் மரத்துல போய் ஒரே இடி. ஆனா அதுக்கப்புறம் ரோபின் புடிச்சு இறக்கி விட்டுருவா. பரவாயில்லையே உனக்கு நல்லா கட்ஸ் இருக்குன்னு வேற பாராட்டுவாளா. என்னால முடியலன்னு உட்காந்து முக்கிட்டு இருப்பா. இங்க ஜோரோ மறுபடியும் டார்சான் மாதிரி ஆன்னு கத்திட்டு கிடப்பான். நமிக்கு செம காண்டாவும். ஆமா இங்க அவன் என்னென்ன பஞ்சாயத்துல இருக்கான், இங்க இவனுக்கு கிளுகிழுப்பு கேக்குது. இங்க ரோபின் அந்த காட்டை பார்த்துட்டு இந்த இடமே ரொம்ப பெருசா இருக்குன்னு அசந்து போய் பாப்பா. இப்ப கப்பல்ல பேலன்ஸ் இருக்கிறது சாப்பர் தான். ஜோரோ என்ன சொல்லிடுவான், நீ தான் இனிமேட்டு கப்பலுக்கு இன்சார்ஜ், நாங்க எப்படியும் சீக்கிரமா வந்துருவோம், நீ அது வரைக்கும் சேஃப்டியா கொஞ்சம் பத்திரமா இருன்னு சொல்லிட்டு தான் கிளம்புவாங்க. அவனும் சரி ரைட்டு. ஜோரோவும் ரோபின் இருக்கிறதுனால நமிக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்ல, நம்ம தான் பயந்தோம், பட் அவங்க தைரியமா போறாங்க, சூப்பர்னு சந்தோஷப்படுவான். இப்போதைக்கு கப்பலோட இன்சார்ஜ் வந்தானே, சோ அவங்க வர்றதுக்குள்ள கப்பல்ல கீழே டேமேஜ் ஆயிருக்க இடத்த சரி பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிடுவான். என்ன இப்படி ஒரு டேஞ்சரான ஃபாரஸ்ட்ல இவனை தன்னந்தனியா அந்த கப்பலுக்கு இன்சார்ஜ்னு விட்டு போயிருக்காங்கன்னா இவன் மேல எவ்வளவு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன், என்னோட பெஸ்ட்டை காமிப்பேன், நான் இப்படி ஒரு டேஞ்சரான இடத்துல தனியா இருக்கேன், எனக்கு எந்த ஒரு பயம் இல்லைன்னு சொல்லிட்டு 4 ஸ்டெப் எடுத்து வைப்பான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கே புரிய வருது அவனை இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள தனியா விட்டுட்டு போயிருக்காங்கன்னு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், நீங்க தொண்டை வெளியே கத்திட்டு கிடப்பான். அதே நேரம் அதே மாதிரி இங்க உசோப்பு கத்திட்டு கிடப்பான். அட அதான் பெரிய சைஸ் பாம்பு மாதிரி ஒண்ணு வச்சு அட அவன் தான் பார்த்து பயந்துட்டு இருக்கான். லூஃபி என்ன கேட்பான் தெரியுமா, இதா தண்டிக்கு இருந்துச்சுன்னா இது டேஸ்டா இருக்குமான்னு கேட்பான். இது என்ன சமைக்கிற டைமாடா, சட்டுன்னு வேலையை முடியும்னு சொன்ன உடனே கம் கம்னு சொல்லி ஒரே குத்து அப்படியே பிளைங்ல போய் மேல இருக்க மரத்து மேல இடிச்சு அப்படியே தெரிச்சிரும். உசோப்புக்கு அதோட சைஸை பார்த்துட்டு பேச்சே வரல, நாக்கு அப்படியே பல்ட்டி போடுது. ஸ்கை ஐலாண்டு ரொம்பவும் பயமா இருக்கு, ஸ்கை ஐலாண்டு ரொம்பவும் பயமா இருக்குன்னு புலம்பிக்கிட்டே போவான். உடனே சஞ்சி அப்படின்னா நீ இங்கே இறங்கிக்க நாங்க போறோமா. உடனே
உடனே உசோப்பு, நீ என்ன லூசாரா, நானே பயந்து போயிருக்கேன், நீ சாகடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீல, நீ கல்லஞ்சக்காரான்னு கத்திட்டு இருக்கும்போது லூஃபி அங்க என்னமோ ஒண்ணு பெருசா வருதுமா. ஐயோ மறுபடியுமான்னு பார்த்தா ஏதோ ஸ்டாச்சு மாதிரி இருக்கும். ஒருவேளை இதான் டெட் அண்டான ஒரு டவுட். ஆனா உசோ பார்த்துட்டு இல்லவே இல்ல, இதுதான்டா என்ட்ரன்ஸ், ஆனா 4 வழி இருக்குமா, இது ஒன்னொன்னு ஒவ்வொரு இடத்துக்கு போற மாதிரி இருந்தா கஷ்டமாச்சே. அப்ப அதை நல்லா கூர்ந்து பார்க்கும்போது போற வழிக்கு மேல எழுதி வச்சிருப்பாங்க, ஒண்ணுல நீர் சோதனை, இன்னொன்னுல இரும்பு சோதனை, அடுத்து கயிறு சோதனை, அதுக்கு அடுத்தது பால் சோதனை. லூஃபி இதுல ஏதாச்சும் ஒண்ணுலதான் போகணுமான்னு கேட்பான். விட்டா நம்மால 2 கையும் 2 காலையும் 4 டோர்லயும் விட்டுருவான் போல. மொத்தத்துல கடவுள் இவனுக்கு கூட கேம் விளையாடலான்னு முடிவு பண்ணிட்டாரு. சரி இப்போதைக்கு உங்களுக்கு 4 சோதனை வந்திருக்கு, இதுல ஒண்ணு சூஸ் பண்றதே சோதனை தான் போல என்று நம்ம அருக முழிச்சுக்கிட்டே நிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.